திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சிவராத்திரியை முன்னிட்டு அண்ணாமலையாருக்கு பல வண்ண மலர்களை கொண்டு லட்சார்ச்சனை விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஐயப்பன். இந்த லட்சார்ச்சனையுடைய சிறப்புகள் எல்லாம் என்ன? இதற்காக பக்தர்கள் நிறைய குவிஞ்சிருக்காங்களா? நிச்சயமாக உலக பிரசித்தி பெற்ற தலங்களில் ஒன்றாக கருதக்கூடியது திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில் ஆண்டுதோறும் பல்வேறு சிறப்பு வாய்ந்த விழாக்கள் நடைபெற்றாலும் கூட இந்த மகா சிவராத்திரி என்பது ஒரு முக்கியமான திருவிழா. இந்த விழா என்பது எதற்காக வென்றால், பிரம்மாவிற்கும் திருமாலுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற அகந்தையை அழித்து லிங்கோத்பவ மூர்த்தியாக அண்ணாமலையார் காட்சி கொடுத்தார். இந்த ஸ்தலம், இந்த மகா சிவராத்திரி உருவான தலமும் திருவண்ணாமலை. இந்த நிலையில் இன்று திருவண்ணாமலையில் மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக அண்ணாமலையார் திருக்கோவிலில் காலை முதல் நடைபெற்று வருகிறது. இதற்காக அண்ணாமலையார் கோவிலில் அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையாருக்கு பல்வேறு வகையான, அதாவது ரோஜா, மல்லி, சாமந்தி, பாடாமல்லி உள்ளிட்ட பல்வேறு மலர்களை கொண்டு லட்ச அர்ச்சனை தற்பொழுது விமர்சையாக மூலவர் சன்னதியில் காலை முதல் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து மதியம் பிற்பகல் 1 மணிக்கு மேலாக அண்ணாமலையாருக்கு மகாதீபமானது காட்டப்படும். அதாவது நான் எனும் அகந்தையை அடக்கினால் மட்டுமே பரம்பொருளை அடைய முடியும் என்பதை உணர்த்தவே இந்த மகா சிவராத்திரி விழா என்பது திருவண்ணாமலையில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து இன்று காலை முதல் ஏராளமான பக்தர்கள் அண்ணாமலையார் திருக்கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து இந்த லட்சார்ச்சனை விழாவை விமர்சையாக கண்டுகளித்து வருகிறார்கள். குறிப்பாக இன்று இரவு முழுக்க இந்த சிவஸ்தலங்களில் பக்தர்கள் விரதம் இருந்து கண்விழித்து அண்ணாமலையாரை தரிசிப்பது வழக்கம். அதன்படி இந்த சிவராத்திரிக்கு திருவண்ணாமலையில் பக்தர்கள் ஏராளமானவர்கள் வருவார்கள் என்பதற்காக திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை, அதாவது ராஜகோபுரம் அருகே தமிழ்நாடு தவில் நாதஸ்வர கலைஞர்கள் சார்பிலே இன்று தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ள இந்த நாதஸ்வர நிகழ்ச்சியானது இரவு விடிய அந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அதே போல திருக்கோவில் கலையரங்கத்திற்குள்ளே பல்வேறு வகையான தேவார பாடல்கள், நாட்டியங்கள் உள்ளிட்டவை பொழுதுபோக்கிற்காக, அதாவது மக்கள் சிவாலயங்களுக்கு வந்து அவர்கள் உறங்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த மகா சிவராத்திரி உருவான தலமான இந்த திருவண்ணாமலையில் இன்று கோலாகலமாக நடைபெற்று வருகிறது என்றே சொல்லலாம். நிச்சயமாக தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.